11 திரைப்படத்தின் முன்னோட்டத்தையும் பாடல் காட்சிகளையும் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரையுலக முன்னோடிகளே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்பர் சாருடைய திருமகன் அஜ்மல் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். மிக சிறப்பான சீரியமையான முறையில், மிக உன்னதமான முறையில் இந்த படம் வெளிவரும் என்பதற்கு அத்தாட்சி தான் இந்த ட்ரெய்லர். ரொம்ப வருஷம் கழித்து இந்த ஒரு அட்மாஸ்பியரில் மியூசியம் தியேட்டரில் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நான் அட்டென்ட் பண்ணுறேன். இந்த விழாவுக்கு நாயகன் நிச்சயமாக மிஸ்டர் இமான் சார், என்னுடைய நெருங்கிய நண்பரும் இல்லாமல் என்னை ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் டைரக்டர். எனக்கு எப்படி இளையராஜா சாரோட கண்ணை கலைமானை கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்கள் கண்ணானை கண்ணை கொடுத்தீங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடைத்தது. என் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே மாட்டேன். இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் கேட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இங்கிலீஷ் சாங்கு அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் ஹீரோவை பற்றி பேசினோம். ரியல் ஹீரோ நவீன் ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவரை இன்னும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப திறமைசாலி. அவர் பட்டாசில் நடிக்கும் போது நாங்கள் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோம், இது இந்த கேரக்டருக்கு உங்களோட ஃபிசிக்கை நல்லா டெவலப் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்தோம். அதுக்கு பிரகாரம் அவர் ஒர்க் ரொம்ப கடினமாக உழைச்சி அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். டெஃபினெட்லி வில் ஒர்க் டுகெதர் இன் த ஃப்யூச்சர். என்னென்னா ஒரு 15 ஹீரோக்கான படங்களுக்கான டிக்கெட் இந்த 120 ரூபாய் 150 ரூபாங்கும்போது ஆடியன்ஸை அதை இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. மீடியமான பட்ஜெட் ஒரு 5 கோடி எடுக்கக்கூடிய படம், ஒரு 10 கோடி எடுக்கக்கூடிய படத்துக்கெலாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்சல்ட் பண்ணி, ஏன்னா நம்ம எந்த வகையில் படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நல்ல படமாக இருக்குது, ஆனால் நல்ல படம் இருந்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆந்திராவில் ஒரு கலெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு சின்ன படம் ஒரு 15 கோடி கலெக்ஷன் ஆகுது, 20 கோடி கலெக்ஷன் சொல்கிறோம். ஆனால் இங்கே நம்ம பார்த்தோம்னா அந்த ரேஷியோவில் ஒரு 60% 70% தான் ஆகுது உங்களுக்கு ஏன்னா எல்லா பிஸ்னஸ்லேயுமே மோடு மாறிடுச்சு. இப்போ ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு அப்படி வீக்கெண்டு தான் ஒரு கலெக்ஷன்ஸ்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு சினிமாவும் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாதிரி கலெக்ஷனாக இருக்குது உங்களுக்கு அதனால் மீடியமான படங்களுக்கு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன்னா அது இண்டஸ்ட்ரிக்காக நீங்களாம் இது பண்ண நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அக்பர் சாரோட முகத்துக்கும் அழகசாமியோட முகத்துக்காக தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டோட்டல் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஆளுமை அத்தனை பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்பர் சார் இதுக்கு முன்னாடி எடுத்த 2 படமும் நல்ல தரமான படம் எடுத்திருக்காரு. நிச்சயமாக இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரையில் பார்க்கும்போது தெரியுது. டைரக்டரு மியூசிக் டைரக்டர் இமான் சார் சொல்லவே வேணாம். நானும் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சத்யஜித் சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசருக்கு தரமான ஒரு மியூசிக் டைரக்டர். இல்லை, நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் அண்ட் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க எல்லோரும். கண்டிப்பாக இந்த படமும் கிரேட் சக்ஸஸ் ஆகணும். நீங்கள் வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர் அக்பர் சார் அண்ட் ரியா அவர்களுக்கு என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது அக்பர் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சவுண்ட் டிசைனர் ராஜா கிருஷ்ணன் சார், புஷ்பா, அர்ஜுன் ரீலா பண்ண நம்ம ரங்கஸ்தலம் நேஷ்னல் அவார்டு வாங்கின ராஜகிருஷ்ணன் சார் என்ன சொன்னார், அந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணார். படம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே, படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆக்டிங்கில் இந்த மியூசிஷியன் இமான் சார், தேங்க்யூ. அண்ட் ஐ எம் விஷிங் எவ்ரி ஒன் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இன்னொரு லொக்கேஷன் வந்திருக்காரு சினிமாவுக்கு. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே நான் சொல்ல ரஷஸ் பார்த்தேன். ரஷஸ் நான் எடிட் ஃபுட்டேஜ் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ஒர்க் சூப்பராக இருந்தது. தமிழ் சினிமாவின் பிதாமகன் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த சபையில் உள்ள அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். அக்பர் சார் அவர் சும்மாவே ஒரு 5 ஆடிட்டர் வேலையை ஒருத்தராக பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் எப்படி படம் எடுக்கிறான்னு தெரியல. அது மட்டும் இல்லை, அவருடைய கணக்கு பல தயாரிப்பாளருடைய கணக்குகள் அவர்கிட்ட இருக்குது. மீதி சினிமாவில் பல ஆர்டிஸ்ட் கணக்கும் அவர்கிட்ட இருக்குது.
எல்லா கணக்கு எப்படி ஏறிட்டு போகுது, எவ்வளோ தயாரிப்பாளர் கணக்கு இறங்கிட்டு போகுது தெரிஞ்சும் படம் எடுக்க வர்றாரு. இது எப்படின்னு அதுவும் புரியல. ஆனால் ரொம்ப தைரியமான ஆள்சாமி அவர். அதனால் அவருடைய தைரியத்துக்கு முதல்ல அவருடைய பாராட்டுக்கள். அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபங்க்ஷனுக்கு ஷூட்டிங் கொடுக்காமல் இருந்தாங்க. அதை எப்படியோ வடிச்சு பிடிச்சி வாங்கியிருக்காரு. நீங்கள் கொடுத்த ஆரம்பம் பல சிறிய படங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப பட்ஜெட்டில் பண்ண முடியுங்க, ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கும். அந்த வகையில் இந்த இடத்த வாங்கி கொடுத்ததுக்காகவும் அக்பர் சாருக்கு ஒரு நன்றி. மற்ற படத்தை ரசித்து பார்த்துட்ருப்போம். இருந்தாலும் இந்த க்ரைம் எல்லாம் அந்த படங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் மூளைக்கும் வேலை கொடுக்குற மாதிரி அதில் விஷயங்கள் இருக்கும். அதனால் அடுத்தது என்னன்னு அந்த சஸ்பென்ஸோடு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி படங்களில் நான் அதிகமாக பண்ணல. வெடிமறை காத்திரு, கைதின் டைரி, இதுதான் அவ்வளோதான் பண்ணேன். வேறு எதுவும் சப்ஜெக்ட் பண்ணல. இருந்தாலும் அது வந்து என்ன அவ்வளோ அந்த க்ரைமுங்கிறது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு டெட் பாடி ஒரு ரூமை சுற்றி வர ஒரே ஒரு ஜன்னல் திறந்துருக்கும், லாக் ஆகிருக்கும், வேறு எந்த வழியுமே இல்லை. அந்த டெட் பாடி ஹேங் ஆகிட்டுருக்கும். அப்போ எல்லோரும் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு கதவை உள்ளே தாள் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சூசைடு தான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது போலீஸ்காரங்க 2 பேர் வருவாங்க, 2 ஆஃபீஸர்ஸ். அவங்க 2 பேர் வந்தோடனே எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க, யாராவது போனாங்களா உள்ளே என்னென்னு கேட்டதுக்கப்புறம், இல்லை சார் கதவு தாள் போட்டிருக்க உள்ள, அவருக்கு ஏதோ கஷ்டம் போலுக்கு சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஜன்னல் பார்க்குறாங்க. ஒரு ஜன்னல் வழியாக அப்படி ஹேங் ஆகிறது மட்டும் தெரியுது. சரி, வேறு எந்த ரூட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. போனோடனே 2 ஆஃபீஸரில் ஒரு ஆஃபீஸர் சுற்றி வர பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு ஆஃபீஸர் உள்ளே வந்தான். வந்தோடனே அப்புறம் அந்த இன்னொரு ஆஃபீஸர் கூப்பிட்டான், இது தற்கொலை இல்லை கொலை அப்படின்னா. ஏய் என்னடா வந்த உடனேயுமே உள்ள தற்கொலை இல்லை கொலைங்கிற, இந்த பக்கமே ரூட் இல்லை உடனே கொலைங்கிற. இல்லைடா வந்தோடனே கீழே பார்த்தேன் நான், என்னென்னா அந்த ஸ்டூலு கமுந்து கிடக்குது, அதில் தான் ஏறி சூசைட் பண்ணிப்பேன். ஸ்டூலு 2 அடி தான் இருக்குது, ஆனால் அந்த கவுந்து தொங்குற காலுக்கும் தரைக்கு 2.5 அடி இருக்குது. 2 அடி ஸ்டூலில் ஏறி எப்படி 2.5 அடிக்கு மேலேயா போக முடியும்? 3 அடி ஸ்டூல்லேருந்து தட்டி விட்டு விழுந்தால் தான் 2.5 அடியில் வர முடியும். இவன் 2 அடி ஸ்டூல் தான் இருக்குது, 2.5 அடி மேலே இருக்கான். அப்படின்னா அப்போ என்ன, எங்கேயோ போட்டு இதை பண்ணி இங்கே ஒன்று ஹேங் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுக்க மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் வரைக்கும் நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். இப்படி தான் அந்த க்ரைம் படங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த 11 படம் வந்து அந்த மாதிரி அந்த ஜாதி அப்படின்னு சொன்னோடனே எனக்கு படம் உண்மையிலேயே பார்க்கணுன்ட்டு. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த அழகான விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வேகம், ஒரு வெறி எல்லாமே இருக்கும். அவங்க கூட பயணிக்கும் போது அதெல்லாம் நம்மளுக்கும் ஒட்டிக்கும். அந்த மாதிரி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிற லோகேஷோட விழா இது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி லோகேஷோட முதல் படத்தில் எனக்கும் வாய்ப்பு தந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இமான் சார், யூ த ஸ்டார் ஆஃப் த நைட். உங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். மேபி மெலடி சாங் ஆகட்டும், இல்லை ரேப் சாங் ஆகட்டும், இல்லை குத்து சாங் ஆகட்டும், அது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் தந்திருக்கீங்க. இதுலேயும் ரொம்ப அழகான சாங்ஸ் அமைச்சு தந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அக்பர் சார் இங்கே எங்கேயோ இருந்தார், எங்கே இருக்காருன்னு தெரியல. பட் அக்பர் சாரோட ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். ஸோ அவரோட டீமில் ஒரு பாகமாகினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இடத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமானம் உண்டாகட்டும். இந்த திரைப்படத்தின் நாயகன் நவீன் சந்திரா அவர்களுக்கும், இசையின் நாயகன் இமான் அவர்களுக்கும், ஒட்டுமொத்த இந்த விழாவின் நாயகன் அக்பர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த திரைப்படம் குறித்து அல்லது இதில் பணியாற்றியவர்களை பற்றி எனக்கு அதிக பரிச்சயம் இல்லை, பழக்கம் இல்லை. அக்பர் சார் மட்டும்தான் தெரியும். அவர் தான் அந்த விழாவுக்கு அழைக்கும் பொழுது எப்படியாவது வந்துருங்கன்னாரு. வந்ததுக்கு முன்னாடி தான் தெரியுது எல்லார்ட்டையும் இதே மாதிரி தான் சொல்லியிருப்பார் போல இருக்குது.
மொத்த திரையுலகையும் கூட்டிகிட்டு வந்து மேடையில் நிறுத்தியிருக்காரு. அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பழக்கம். நான் வந்து ஊதா கலர் ரிப்பனுடைய ரசிகன் நான். ஆமாம், அதனால் எங்கே என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் நான் முணுமுணுக்கிற பாடலில் அது ஒன்று. இங்கே மேடையில் பேசின மதுரை அழகர் சார் பற்றி உங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இருக்காது. அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குது அப்படின்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டார். 2 வரியில் பேசினாலும் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னா படம் நல்லா இருக்குன்றது தான் உண்மையான செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தோட தொடர்புடைய ஒரு தம்பி ஒருத்தன் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னான். ஒரு படம் அந்த மாதிரி நவீன் சந்திரா நடிச்சிருக்காரு, 11 ஒரு படம், அது ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படின்னா. அப்படியான்னு கேட்டேன். ஆனால் இந்த படத்தை அக்பர் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றதெல்லாம் தெரியாது எனக்கு. அவர் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு, சரி அவர் கூப்பிட்டாருன்னு தவிர்க்க முடியாமல் வந்துட்டேன். வந்து பார்த்தா இங்கே பிரபு சாலமன் இந்த படத்தில் உள்ளே இருக்காருன்றது, கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காருன்றது இப்போ தான் தெரியுது எனக்கு. ஸோ பிரபு சார், அக்பர் சார், எல்லோரும் ஈமான் சார் இருக்குன்னா ஒரு நல்ல படமாக தான் இருக்க முடியும். இவர் டி சிவா சார் சொன்னது மாதிரி அவர் பெரிய பெரிய திரையுலக ஜாம்பவான்களுக்கு எல்லாமே ஆடிட்டராக இருக்கிறவர். கமல் சார்லேருந்து வெற்றிமாறன்லேருந்து இன்னும் பல்வேறு ஆட்களுக்கு. ஸோ அப்போ வரவு செலவு கணக்கு எழுதியிருப்பார். அப்போது எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். அதையும் தாண்டி திரைப்படத்துறையில் இருக்காருன்னா அவருக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன்னு நான் நம்புகிறேன் நான். அதனால தான் அப்படி ஒரு படத்தை எடுத்துருக்க பிடிச்சிது. நிச்சயமாக காட்சிகளை பார்க்கும் பொழுது பாடல் காட்சி, அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆண்ட்ரியாவை ரசிக்கிறதை விட இமான் சாரை ரசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட அந்த பேன் இண்டியா மூவிலெல்லாம் ஒரு ஐட்டம் சாங் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார். அந்த பாட்டும் நல்லா இருந்தது. ட்ரெய்லர் காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கான அந்த தகுதியோடு இந்த படம் இருக்கிறத நான் நம்புகிறேன். நான் எப்படி போர் தொழில் ராட்சசன்லாம் அந்த சீட்டோட எட்ஜில் நம்மளை உட்கார வச்சதோ அதுபோல் இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வரிசையில் இந்த படம் வெற்றி பெறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய உழைப்பு இருக்குது தெரியுது. அது அந்த உழைப்பு உங்களுக்கு வெற்றியாக வந்து சேரணும். அக்பர் சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும். நவீன் சந்திரா இன்னும் நிறைய திரைப்படங்களில் நீங்கள் நடிக்கணும். இமான் சார் தொடர்ந்து ஆடணும், பாடணும். இமானோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் என்னுடைய அசிஸ்டண்ட் உங்ககிட்ட ஒர்க் பண்ண ஒரு படம், அப்போ இருந்து கும்கியோடைய பாடல்களை வந்து இந்த படம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி மொத்தமாக ஒரு 5 பாட்டையும் கையில் வச்சுக்கிட்டு பிரபு சாலமன் எங்ககிட்ட ஈசிஆரில் ஒரு இடத்துல காமிச்சார். படம்லாம் அப்போ ஆரம்பிக்கவே இல்லை, வெறும் பாட்டு மட்டும்தான் இருந்தது. இந்த 5 பாட்டு கேட்டு அப்போ நான், கௌதம் மேனன், இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இருந்தோம், ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். ஒரு மீட்டிங்காக, டைரக்டர்ஸ் மீட்டிங்காக அப்போ காமிச்சார். அப்போ காரில் வரும்போது என்கிட்ட அண்ணே நீங்கள் கேளுங்கன்னாரு. ஏன்னா 5 பாட்டு 6 பாட்டுமே ஹிட்டு பாட்டாக கொடுத்துருக்காரு. அப்போவே தெரிஞ்சிருச்சு அந்த படம் வெற்றின்றது. ஸோ அதுபோல் உங்களுடைய உழைப்பு இந்த படத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு நம்புகிறேன். இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக வந்து ரசிகர்களை கவர்ந்து வெற்றியடைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த 11 படம் வந்து இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஒரு ப்ராப்பர் டிவோட்டட் க்ரைம் த்ரில்லராக இது அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய ஓடிடியில் உட்காந்து திரைப்படங்கள் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர்ஸ் தான் வந்து பார்ப்பேன். ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்கும். ரொம்ப ஹுக்டாக உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது கிளைமேக்ஸ் வர வரைக்கும் அது என்ன சொல்ல வருது, என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றதுல வந்து பயங்கரமாக ரொம்ப இன்டென்ஸாக உட்காந்து படம் பார்த்துட்ருப்பேன். ஸோ பட் அந்த மாதிரி படங்கள் வந்து ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், நிறைய ரூரல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், சிட்டி சப்ஜெக்ட்ஸ் நிறைய வருது பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த மாதிரி ஜான்ரில் நம்மளுக்கு கரெக்டாக ஒன்று அமையணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ லோகேஷ் அஜில்ஸ்க்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுந்தர் சி சாருக்கு நான் ஒரு 8 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சாருக்கு. அப்போது அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாரோட சேர்ந்து இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த நிறைய உதவி இயக்குநர்களோட சேர்ந்து அவங்களுடைய படங்களுக்கெல்லாம் வந்து இசையமைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. இப்போது பேசின பத்ரி அவர்கள், வீராப்பா இருக்கட்டும்,
அண்ட் திருவிளையாடல் ஆரம்பம் பூபதி பாண்டியன் அவர்களாகட்டும் அண்ட் சுராஜ் அவர்கள், அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் இருந்த யாரெல்லாம் வந்து இருந்தாங்களோ உங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் ஒர்க் பண்ண டைமில் லோகேஷ் அப்போ இல்லை, அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் லோகேஷ் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு போல இருக்குது. அண்ட் முதல்ல லோகேஷ் சார் வந்து இந்த மாதிரி சுந்தர் சாரோடைய அசிஸ்டன்ட், நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லணும் அப்படின்னோடனே நான் ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும், நிறைய ஹியூமர்லாம் வச்சு ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது தெரிஞ்சது ரொம்ப ஒரு இன்டென்ஸான க்ரைம் த்ரில்லர் வந்து கொண்டு வந்திருக்காரு. முதல்ல அவர்கிட்ட கேட்டதே நான் இந்த மாதிரி கதைக்கு முதல்ல என்ன எப்படி யோசிச்சிங்க? ஏன்னா எப்போவுமே சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்து அம்மா வேடம் போட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அம்மா வேஷம் தான், ஒரு தங்கச்சின்னா கடைசி வரைக்கும் தங்கச்சி வேஷம் தான். அந்த மாதிரி க்ரைம் த்ரில்லருக்கு எப்படிப்பா இமான் செட் ஆவார் அப்படின்னு ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு வரலன்னா கூட ஒரு 10 பேர் வந்து சொல்லி கும்மி அடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அப்படியே தான் சினிமாவில் இருக்கும். பட் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இல்லை சார் இது வரைக்கும் நீங்கள் பண்ணல, அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னுக்காக வந்தார். ஸோ அங்கேயே அவர் வந்து ரொம்ப ஓகே, ஒரு ஆஃப் பீட்டாக யோசிக்கிற ஒரு இயக்குனராக இருக்காருன்னு எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அண்டு படம் எல்லாம் டோட்டலாக முடிச்சு கார்த்திக்கோடைய ஒர்க் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இந்த படத்தில். இந்த அவர் இப்போவே அடுத்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் போய்ட்டு ஷெட்யூல்லாம் முடிஞ்சுதா கார்த்திக்? முடிஞ்சில்ல? அடுத்த படம் ஷூட்டிங் ஷெட்யூல் முடிஞ்சுது, படமே முடிஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு. ஸோ இந்த படம் வெளிவரும் போது இன்னும் நிறைய பேர் கார்த்திக்குடைய ஒர்க்கை வந்து நிச்சயமாக நோட் பண்ணி எல்லா ரிவ்யூஸ்லேயும் கண்டிப்பாக அது இருக்கும். அது இப்போவே எனக்கே தெரியுது. இப்போ இன்றைக்கி சமகாலத்தில் அந்த கேரக்டரை ஹோல்டு பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த ஸ்டோரிக்குள்ளே வச்சுருக்கிற சில நடிகர்கள் தான் இருக்காங்க. அந்த வரிசையில் நவீன் சந்திரா கண்டிப்பாக வருவாப்புல. ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாப்புல. அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது நமக்கு அதோட ஜெல்லை பார்க்க முடியாது. அதே மாதிரி நடித்த எல்லாருமே நடிகைகளில் இப்போ ரே ஆகட்டும், அவங்க சகோதரி அண்டு அபிராமி மேம், இவங்களாம் ரொம்ப அழகாக அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, இந்த படத்தோட உண்மையிலுமே எனக்கு வந்து மைண்ட்லேயே எனக்கு முதல் நிறுத்தினது வந்து கார்த்திகோட ஒளிப்பதிவு. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தான். ஏன்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து அந்த லைட் மூடு ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி அந்த எவ்ரி ஷாட் ஆஸ் அ பர்பஸ், அந்த லைட்டோட லென்ஸோட பர்பஸ் ரொம்ப முக்கியம், அது லைட்டோட பர்பஸ் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப உணர்ந்து அழகாக பண்ணியிருந்தாப்புல கார்த்திக். உனக்கு ஒரு பெரிய இடம் இந்த சினிமா உலகம் நிச்சயமாக உனக்கு ஒரு பெரிய இடத்த கொடுக்கும். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இந்த கதை கேட்டதுக்கப்புறம் இந்த படம் எப்படி வரும், டெக்னிக்காலிட்டி எப்படி, டீம் எப்படி இருக்கும், ஆக்டர்ஸ் நாங்கள்லாம் எப்படி ஜெல் ஆகும், ப்ரொடக்ஷன் ஹவு த ப்ரொடக்ஷன் வில் ஹேண்டில் தி ஸ்கிரிப்ட், இதெல்லாம் ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு. பட் அக்பர் சார், லோகேஷ் அண்ட் கார்த்திக், ரியா, இவங்க வந்து பண்ண ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, ஆக்டர்ஸ்க்கு டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆகிடுச்சு இந்த படம். ஸோ இந்த ஷூட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஆக்டர்கிட்டையும் நான் நடிக்கும்போது நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிராஃப்ட் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஆக்டரும் இந்த படத்தை அவ்வளோ நம்பி, ஒரு டைரக்டரை நம்பி அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்காக அவ்வளோ உழைச்சி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணி, ஒரு படம் கிடையாது, இது 2 படமாக ஷூட் பண்ணோம். அதுக்கு எல்லாருமே அந்த கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாருமே they worked for the team, they worked for the film, and the film has come out really good. May 16th படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பைலிங்குவலாக தெலுங்கு அண்ட் தமிழில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பின்னாடி இருக்குன்னு. அது மாதிரி சாரோட பிஜிஎம் இது வெறும் ட்ரெய்லரில் தான் பார்த்துருக்கோம், மெயின் பிக்சரில் கலக்கியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் த ஒண்டர்ஃபுல் சாங் சார் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பிஜிஎம். அதுவும் நீங்கள் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸில் போட்டிருக்கிற ஸ்கோருக்கு வந்து ஐ எம் வெரி மச் ஆஃப் ஃபேன் சார். நான் 10 வாட்டி மேலே கேட்டுகிட்டே இருக்கேன் டெய்லி. ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்குது காதுக்குள்ளே. எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இமான் சாரோட வெர்ஷன் 2.0 11ல் பார்ப்பீங்க எல்லாருமே. ஐ எம் வெரி மச் கான்ஃபிடென்ட் அபவுட் தட். சார் லுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் லுக் அங்கே